வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். மாவே அரைக்காமல் எப்படி வடை செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்துருக்கேன். இதை அலசிட்டு ஊற வச்சுருவோம். உங்களுடைய அவளுடைய திக்னஸ் பொறுத்து நீங்கள் ஊற வைக்கணும். எனக்கு இது வந்து 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். லேஸாக இருக்குது, அதனால சீக்கிரம் ஊறிடும். 10 நிமிஷம் ஊற வைப்போம். இந்த கப்பு வந்து 250 கிராம் கப்பு. இதில் 1 கப் எடுத்துருக்கேன் நான் அவல். நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணியை இருத்துடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம். அரிசி மாவு, அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன். ரவை கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்குறோம். ரவை 2 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, பிரெட் கிரம்ஸ், சூப்பரான வடை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.